Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நால்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் செக்டார் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அப்படின்னா என்ன, அங்கேருந்து வந்துட்டு என்ன வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நால்கோ அப்படின்றது வந்துட்டு நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஓகே, இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு கவர்மெண்ட் செக்டார் கம்பெனி. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மைனிங், அலுமினியம் மைனிங் வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு ஃபார்மசிஸ்ட், கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்டு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கே அப்படின்னு சொன்னால் நால்கோ பவன், நாயம்பள்ளி, ஒடிஷா. ஓகே, ஒடிசாவில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒர்க்கிங் பிளேஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் எப்போ வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 20/12/2024, அதாவது ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு இந்த மைனிங் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, அண்ட் ஆல்சோ என்ன போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஏஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத பற்றி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் அண்ட் கிரேட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே, எவ்வளோ வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போஸ்ட்டு அண்டு எவ்வளோ வந்துட்டு ரெனுமரேஷன் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அண்டு செக்டார் வைஸ் வேக்கன்சி. ஓகே, எந்தெந்த பிளேஸ் மொத்தம் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பிளேஸ்லையும் எத்தனை வேக்கன்சி வந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றிட்டு ஒரு செக்டார் வைஸ் வேகன்சி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்டு பிடபிள்யூடிக்கு எதுக்கு வந்துட்டு அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அண்டு மினிமம் ரெக்வஸ்டேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் எவ்வளோ வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி இங்கே. அண்டு அப்பர் ஏஜ் லிமிட் அஸ் எத்தனை வயசுக்குள்ள இருந்தால் நம்ம இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும். அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் லெவல், எது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நிறைய லெபார்டரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட், அண்ட் ஃபிட்டர் போஸ்ட், அண்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அண்ட் ஜியாலஜிஸ்ட், அண்ட் HEMM ஆப்ரேட்டர், அண்டு மைனிங் மேட். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடு கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு லேப் டெக்னீஷியன், நர்சிங் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், லேப் டெக்னீஷியன் வந்து மொத்தம் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரெனுமரேஷன் வந்துட்டு 29,500 இருந்து 70,000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 போஸ்ட் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த நர்ஸ் கேட்டகரியில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு எத்தனை போஸ்ட் அப்படின்னு மொத்தம் 7 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. M&R அண்டு டம்மான் ஜோடி, அதாவது 2 பிளேஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பிளேஸ்லையும் மொத்தமாக வேகன்சி வந்து 7 இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 2, SCக்கு 1, STக்கு 2, OBCக்கு 1, EVSக்கு 1. ஓகே, அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 10th 12th இது ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ட்ரைனிங் 3 years, டிப்ளமோ நர்சிங் ஃபார்மசி நர்சிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க டு பி இண்டக்டட் இன் PO கிரேட். ஓகே, எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு PO கிரேட்னா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் இதை பற்றி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை லிட்டரேச்சர் சர்வே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஃபார்மசிஸ்ட் நம்மளுடைய லிஸ்ட் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 6 போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. 6 போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெனுமரேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 29,500 70,000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, M&R அண்ட் டாமன் ஜோடியில் வந்து மொத்தம் 2 பிளேஸ்ல தான் வந்துட்டு வேகன்சி 6 இருக்கு. அந்த இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 3, SCக்கு 1, STக்கு 1, OBCக்கு 1, மொத்தம் 6. ஓகே, அண்ட் த கேண்டிடேட்ஸ் should have passed 10th and higher education, 12th science recognized diploma pharmacy, must be registered under the Pharmacy Council of Act, should have 2
இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 வருஷம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு எத்தனை கிலோ இருக்கணும் அப்படின்னு சொன்னா 35 வயசுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும், 35 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். டு பி இண்டக்டட் இன் PO கிரேட். ஓகே, அது வந்து நான் உங்களுக்கு ஐ வில் லெட் யூ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை. அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் நோ நீடட்ஸ் திஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் மொத்தம் வந்துட்டு 100 மார்க் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. ரிட்டன் எக்ஸாம் மூலம் தான் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எடுக்க போறாங்க. ரிட்டன் எக்ஸாம்ல மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வில் கேரி ஒரு மார்க் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கேரி ஆகும். ஓகே, மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய டைம் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 120 நிமிடங்கள். அதாவது 120 நிமிஷம் வந்துட்டு மீன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அலாட் பண்ணுவாங்க. ஓகே, MCQ டைப் தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்காங்க. அண்டு அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா the question shall be English and Hindi language. Answer will be displayed NALCO website. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, the question shall be on respective technical domain subject 60%. ஓகே, அதாவது 60% வந்துட்டு நம்மளுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அண்டு 40% வந்துட்டு ஜெனரல் அவேர்னஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு இருக்கு, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் தான் வந்துட்டு மைட் பி இங்கே இருக்கும். ஸோ நோ நீட் டு ஸ்பெண்ட் திஸ் டைம். Application fees. Okay, and the general OBC EBC candidates record pay to 100 rupees only towards application fees. And SC ST BW ex servicemen land outside internal candidates அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நோ அப்ளிகேஷன் பே. ஓகே, அண்ட் ஹவு டு அப்ளை எப்படி வந்துட்டு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. வெரி சிம்பிள். ஓகே, www.nalcodeindia.com அப்படின்ற வெப்சைட்குள்ள போங்க. அங்க வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, அது எப்பயும் வந்துட்டு அப்ளை பண்ணுறதா. ஓகே, அண்டு எப்போ வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்டெப்ஸ் அப்ளை லாஸ்ட் டேட்டு 1 minute. ஓகே, லாஸ்ட் டேட் க்ளோசிங் டேட் ரெசிபியன்ட் ஆன்லைன் சப்மிட்டட் அப் டு 21/1/2025. அதாவது நெக்ஸ்ட் இயர் 21ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை ரீட் பண்ணணும்னு தேவையில்லை. மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க, கவர்மெண்ட் மீன்ஸ் லேட்டஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஜெனரல் அண்ட் வந்துட்டு வேலிட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் எலிஜிபிலிட்டி கார்டு. உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அந்த கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஓகே, நோ நீடட். அண்ட் நெக்ஸ்ட் தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓப்பனிங் டேட் வந்துட்டு 31/12/2024. அதாவது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ எப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட். ஓகே, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி 21/1/2025 வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடியுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் டிக்ளரேஷன் ஒன்லி ஃபார் அவுட் சைட் கேண்டிடேட், ஒன்லி ஃபார் லேண்ட் அஃபெக்டட் பர்சன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபார்மெட்டில் தான் வந்துட்டு இருக்கணும். ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இஸ்யூவிங் அத்தாரிட்டியை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வீடியோ. இதில் எது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேற எதுவும் வீடியோ எதுவும் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.